ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ரெயின் லில்லி பல்ப்ஸை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி அதிலிருந்து புதிய ரெயின் லில்லி பிளான்ட்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது அப்டேட் வீடியோ. பல்பு பீசஸ் எல்லாம் நட்டு வச்சு 2 months ஆயிடுச்சு. உங்களுக்கு பல்ப்ஸை எப்படி கட் பண்ணி நடுறதுன்னு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பல்பு பீசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா முளைச்சி வர 45 days ஆயிடுச்சு. இந்த பாட்டில் ஒரு பகுதி சரியாக முளைச்சி வரலை. நான் பாட்டிங் மிக்ஸ் கூட கொஞ்சம் நீம் பவுடர் சேர்த்துருந்தேன். இருந்தாலும் மாவு பூச்சி நிறைய வந்துருச்சு. இப்போ தான் ஒவ்வொன்றா முளைச்சி வரதால இப்போ எந்த பூச்சிக்கொல்லியும் நம்ம தெளிக்கக்கூடாது. இப்போதைக்கு ஒவ்வொன்றா பாட்டில் இருந்து மாவு பூச்சியை வெளியே எடுத்துடலாம். ரெயின் லில்லிக்கு 12 to 15 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள தொட்டியே போதும். பழைய தொட்டி மண்ணாக இருந்தால் வெயிலில் காய போட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஈரமான மண்ணை போட்டு பாட்டை லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைசஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ பல்ப்ஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த ஹோலில் நட்டு வைக்கணும். சரியாக 3 வாரம் ஒவ்வொரு பீசஸும் முளைச்சி வளர ஆரம்பிக்கும். 3 to 6 வாரம் வரைக்கும் 1 அல்லது 2 புது லில்லி பிளான்ட் வளர்ந்துட்டே இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு உரம் கொடுக்கணும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.